கண்ணீரோட முருகா என்று அழைத்து பாருங்கள், அந்த முருகனே ஓடோடி வந்து உங்கள் கண்ணீரை துடைப்பான். முருகனுக்கு வேண்டியது எல்லாம் உங்கள் அன்பு மட்டுமே. இங்கு உள்ள முருகன் 7 அடி உயரத்தில் காட்சி தருகிறார். இதுபோல வேறு எங்கும் முருகனை இவ்வளவு உயர மூலவரை பார்க்க முடியாது. எல்லா முருகன் கோயிலிலும் செவ்வாய்க்கிழமையில்தான் விசேஷமாக கொண்டாடப்படுகிறது. ஆனால் இந்த முருகன் மட்டும் வெள்ளிக்கிழமையில் விசேஷமாக பார்க்கப்படுகிறது. இங்கு வந்து 7 வெள்ளிக்கிழமைகள் வேண்டிக் கொண்டு அந்த முருக பெருமானை 7 சுற்றுகள் சுற்றி வந்தால் நம் வேண்டியது அனைத்தும் கிடைக்கும். இந்த கோவில் பற்றி தெரிந்து கொள்ள இந்த வீடியோவை லாஸ்ட் வரைக்கும் பாருங்க. மறக்காம எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. திருப்போரூர் முருகனை தரிசனம் செய்துவிட்டு முருக பக்தரான அருணகிரிநாதர் அன்று இரவு அந்த கோவிலை தாங்கிக் கொண்டார். மறுநாள் திருத்தணி கோவிலுக்கு செல்வதாக மனதில் எண்ணிக்கொண்டு உறங்க சென்றுள்ளார். ஆனால் அன்றைய இரவே முருகன் கனவில் வந்து, என்ன அருணகிரிநாதரே, எல்லா கோவிலுக்கும் போற, என் கோவிலுக்கு வர மாட்டிய என்று இந்த கோவில் முருகன் கனவில் வந்து கூறுகிறார். எனவே மறுநாள் காலை எழுந்தவுடன் இந்த கோவிலுக்கு வந்து 7 அடி உயர முருகனை தரிசித்து இங்கு 8 திருப்புகழ் பாடலை பாடி அந்த முருகனை குளிர்வித்தார். பகரகன் என்ற ஆணவம் மிக்க மன்னர் போரில் தோல்வி அடைந்து காட்டில் இருக்கும் துர்வாச முனிகள் சொன்னதை அடுத்து முருகனை 7 வாரம் வெள்ளிக்கிழமையில் வேண்டி இழந்த செல்வங்கள், நாடு என அனைத்தையும் பெற்றான். தனக்கு எல்லாவற்றையும் கொடுத்து முருகனுக்கு ஒரு கோவில் கட்டி மகிழ்ந்தார். அப்படிதான் இந்த கோவில் உருவானது. இந்த கோவிலின் முகவரி வேண்டும் என்றால் கமெண்டில் சொல்லுங்கள்.